ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டியில் எப்படி ஆப்ஷன்ஸ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ நெஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருவாரியான ட்ரேட் நெஃப்டியில் தான் நடக்கும், சரிங்களா? அப்போது இங்கே பிகினராக இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் இப்போ ஒரு ஸ்டாக்கில் பை வைக்கிறேன் அப்படின்னா பை செல், அது ஸ்டாக்கில் என் கர்சரை வச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் இண்டெக்ஸில் வைக்கும்போது உங்களுக்கு அப்படி வராது, சரிங்களா? அப்போ தான் ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதில் எப்படி பண்ணணும், நிறைய பேர் நெஃப்டின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி நமக்கும் தோணும், சரிங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் நெஃப்டியை பொறுத்த மட்டும் கணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நெஃப்டி வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஸோ ப்ரிடிக்ஷன் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இதில் முதலாவது நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நெஃப்டியில் மட்டும்தான் இப்போதைக்கு வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது, சரிங்களா? இப்போது நீங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா நெஃப்டி எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 25,112 இருக்குது, சரிங்களா? இதில் வந்துட்டு நெஃப்டி 25,000 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என் கால் போட்டுன்னு வந்துடும், சரிங்களா? இதில் டேட் போட்டிருக்கு பாருங்க, 3ஆம் தேதி 10ஆம் தேதி அப்படின்னு டேட் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ இது ஜூலை மாதம். இதில் மட்டும்தான் வாரம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு இதில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அந்த வீக் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சரியாக இருந்துச்சுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். இப்போது நெஃப்டி மேலே ஏறிச்சு அப்படின்னா காலை பை பண்ணணும், இல்லை அப்படின்னா கீழே இறங்கும் அப்படின்னா புட்டை பை பண்ணணும். ரெண்டுமே பை தான், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ நெஃப்டி மேலே போகும், 25,000 26,000 போயிடும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிங்கன்னா என்ன பண்ணும், காலை பை பண்ணும். இது ஜூன் மாதமே போயிடுமா இல்லை ஜூலை 3ஆம் தேதி போகுமா அப்படிங்கிறத எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். கால் யூரோப்பியன், புட்டு யூரோப்பியனுங்கிறது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் லாட் சைஸில் தான் வாங்க முடியும், சரிங்களா? நெஃப்டியை பொறுத்த மட்டும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லாட்டில் வாங்குறது தான். ஸோ பை செல் சிம்பிளாக நீங்கள் கொடுத்துடலாம், சரிங்களா? மூணாவது கடைசியாக சொல்லக்கூடிய, ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க, வார கான்ட்ராக்ட் எடுத்துடுறீங்க, அதில் லாட் சைஸும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு கடைசியாக தெரியக்கூடிய விஷயம் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, ஹோல்டிங் நீங்கள் போகிறீங்க, அதாவது நெஃப்டின்னு என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து டைப் பண்ணி ஆப்ஷன் செயின் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும், சரிங்களா? இந்த பேஜை பார்க்கும்போது சில கன்ஃபியூஷன் இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஓஏ டேட்டா, இன்டென்சிக் வேல்யூ இதெல்லாம் இனிஷியலாக படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஐவினா என்ன, அது எல்லாமே இன்டென்சிக் வேல்யூ எல்லாமே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இது பேசிக்ஸ், இது என்னென்ன அப்படிங்கிற சார்ட்டை கொஞ்சம் பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது கால் ஆப்ஷனுக்குரியது, ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷனுக்குரியது. இந்த ஒயிட் கலர் ஷேடோ இருக்கா, இது வந்து அவுட் ஆஃப் த மணி. எல்லோ கலர் ஷேடோ இருக்கா, இது வந்து இந்த மணி. அப்போது கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடுக்குரியது. அப்போது 1லேருந்து 25,100 வரைக்கும் ரீச் ஆகிட்டு அது இந்த மணி. அட் த மணி நம்ம அட் த மணினா அட் ப்ரெசென்ட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. 25,100 எடுத்துக்கலாம், 25,150 எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே 25,000, 26,000, 25,600 தொடவே இல்லை. இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனுக்கு. புட் ஆப்ஷனுக்கு பொறுத்த மட்டும் 1, 2, 3 தொட்டு வந்துருக்குல்ல, அது என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. அப்போ இது மேலே இருக்கிறது எல்லாமே இந்த சைடு ரைட் சைடு இருக்கா, ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த மணி, சரிங்களா? இந்த மணின்னு கேட்டிங்கன்னா இன்னும் தொடாமல் இருக்குல்ல, அதெல்லாம் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், காலை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே உல்ட்டாவாக பண்ணிடுங்க. அதனால தான் இந்த ஷேடோ உங்களுக்கு கொடுத்துருக்கனால கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க தெரியும், அதனுடைய லாட் சைஸை தான் எடுக்கணும், சரிங்களா? 75 அப்படிங்கிறது கான்ட்ராக்ட். இல்லை நான் எனக்கு 75ங்கிற லாட் சைஸு 2 வேணும், 2 லாட் எடுக்கணும் அப்படின்னா 150 அப்படிங்கிறது நீங்கள் ரவுண்டாக டைப் பண்ணணும், சரிங்களா? அப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 2 லாட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இது மாதிரி பேசிக்ஸாக இதை இனிஷியலாக கற்றுக்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டாக்கில் நார்மலாக ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டாக் மேலே ஏறும், சரிங்களா? இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் செல் பண்ணியும் பண்ணலாம். அப்போ மேலே ஏறும்னு கணிச்சிங்க, பை பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரும். அதே போல் தான் மேலே ஏறும் நினச்சிங்கன்னா காலை பை பண்ணும், கீழே இறங்கும்னு நினச்சிங்கன்னா புட்டை பை பண்ணும். ப்ரிடிக்ஷன் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக ஒரு ப்ராஃபிட்டை அதில் உங்களால் மேக் பண்ண முடியும். எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.